ஹே காய்ஸ், சொல்ல கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இது நம்மளோட லாஸ்ட்டு சென்னை விழாவாச்சு. நம்ம இன்றைக்கி திருப்பியும் மதுரைக்கே போனோம். ஸோ வாட்டை பாட்டான் சென்னையெல்லாம் பாதி வீடியோ போட்டு முடிச்சு அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவே நான் அப்லோட் பண்ணுறேன். மதுரைக்கு வந்ததுக்கப்புறமா தான் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் எங்களோட ஃபுல் லக்கேஜஸ் அப்படியே குண்டு குண்டுன்னு நல்லாவே இருந்துச்சு. ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ட்ரெயினில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம நினச்ச எல்லாமே வந்துடுச்சு. இப்போ சாப்பிட்டா இருந்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக் கட்லட் அண்ட் வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க. வெஜ்ஜில் பண்ணோம் பார்த்திங்கன்னா நிறையா கொடுத்துருந்தாங்க. இது நாங்கள் எடுத்த ஒரு ஃபோட்டோஸ். நாங்கள் 3 பேரும் தான் போனோம். ஸோ உங்களுக்கு ஒழுங்காக கேட்குமானே எனக்கு தெரியல, கொஞ்சம் சத்தமாக இருந்துச்சு. ஸோ ஆல்சோ இது ஒரு வாட்டை ஏட்டின டே இந்த ட்ரெயின்ன்ற விளாக் கூட. ஸோ ஃபர்ஸ்ட் நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா எக் கட்லட் ஆம்லேட் கொடுத்துருந்தாங்க. அது அன்பாக்சிங் வீடியோ நாங்கள் காட்டுறோம். ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்கோன்றது இந்த ஒரு பாக்ஸில் மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, என்னென்ன கொடுத்துருக்கோன்றது. ஸோ நீங்களே ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் வெளியே கூட ஜன்னல் வெளியாக பார்த்தா செம்மையான ஒரு வியூ. எப்போ ட்ரெயினில் போனாலும் காரில் போனாலும் ஒரு லாங் ட்ராவல் எங்கே எப்படி போனாலும் இப்படி தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ அண்ட் நாங்கள் இதை பிரிச்சிட்டோம். ஸோ அங்கே 2 லேயர் கேக், ஒரு கட்லட், 2 கட்லட், ஒரு ப்ரெட்டு கொடுத்துருந்தாங்க. ஆம்லேட் அதுவும் கொடுப்பாங்க கூட சொல்லலாம். ஸோ ஆம்லேட், பட்டர், பட்டர் நம்ம ப்ரெட்டு, கட்லட் 2, அப்புறம் இந்த லேயர் கேக்ஸ் 2. ஸோ வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா வெண்பொங்கல், வடை, சாம்பார், சட்னி, கேசரி, வடை, ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. வெரைட்டியாக சூப்பராக இருந்துச்சு. போனதெல்லாம் வரும்போது நாங்கள் நல்லா சாப்பிட்டுலாம் போனோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரெயினுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை மறக்காமல் வாங்கி சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்த்துக்கிறேன். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ரயில்வே ட்ராக் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த செடி கொடியெலாம் விட ரயில்வே ட்ராக் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரயில்வே ட்ராக்கில் சித்திர வேண்டியதான். அண்ட் இதுதான் இந்த லேயர் கேக்ஸ். 2 லேயர் கேக்ஸ் கொடுத்துருந்தாலும் என்னால் சாப்பிட முடியல. அண்ட் ஏன்றதை நீங்களே கமெண்ட்ஸில் ஒரு கெஸ்ஸிங்காக சொல்லுங்கள் பார்ப்போம். அண்ட் தென் ட்ரெயினில் அப்படியே ஒரு ட்ரெயின் டூர் ரைடு போன்ற மாதிரி நான் சின்னதாக வச்சுருந்தேன். ஏரோப்ளேனில் மற்ற ட்ரெயினில் கூட இப்படி இருக்காது. ஏரோப்ளேன் வைக்கிற மாதிரி இந்த தேஜஸ் ட்ரெயின் தான் ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. நாங்கள் தேஜஸ் ட்ரெயின் தான் காலையில் குட்பாக இருந்தோம். அண்ட் தென் அதை அப்படியே எடுத்து விரித்து விட்டு சாப்பிட்டாங்க. அண்ட் தனியாக எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக அந்த மேங்கோ ஜூஸ் கொடுத்துட்ருந்தாங்க. 2 டிக்கெட் கொடுத்தனால 2 ஃபுட்டு டிக்கெட்டும் 2 ஜூஸு ஷூட் பண்ணல. பட் ஆனாலும் அப்படியே அவங்க ட்ரெயின்லாம் போட்டுருந்ததா அப்படியே ஷூட் பண்ணோம். ஸோ ட்ரெயின் போகிற வழியிலே எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் தென் இன்னொரு விஷயத்த நான் அப்படியே ஷூட்டே பண்ணல. எல்லா தடவை தேட்டர் ஸ்டேயில் போகணும் அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இப்போ இன்னொரு விஷயம் வேறு வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா எப்போ ட்ரெயினில் போனாலும் இந்த இந்த ஒரு டவர் கூட என்னோடய ஃபேவரேட். அப்படியே பெருசாக அழகாக இருக்கும். ஸோ அது கூட ஒன்று. ஸோ நான் சொல்ல வந்த விஷயம், எப்போ ட்ரெயினில் போனாலும் அவங்களே ஃப்ரீயாக எல்லாத்துக்குமே டீ கப் கொடுக்காம ஒரு பேப்பர் கப், அதில் பால் பவுடர், அப்புறம் சுடுதண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காஃபி பவுடர் இதெல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் தென் இது ஒரு சின்ன வீடியோ தான். ஸோ நாங்கள் 3 பேர் தான் போயிட்டுருந்தோம். அங்கே மேலே கீழெலாம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரெயின் எல்லா இடத்துலையும் நான் தேட்டர்ஸில் போகும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அண்ட் தென் அப்படியே வயல்வெளி இது மாதிரி எங்கே நம்ம எப்போ கார் ட்ராவலில் போனாலும் ட்ரெயின் ட்ராவலில் போனாலும் இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். எல்லா தடவையும் பார்க்குற விஷயம்தான். அண்ட் உங்களுக்கு இது மாதிரி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஒரு எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்டு நிறையா டவர்ஸுமே இருந்துச்சு. நிறையா க்யூட்டான பிக்ஸ்லாம் எடுத்துருந்தேன். அண்ட் நான் கொஞ்ச நேரம் அப்படியே ஃபோன் பார்த்துட்டு சீரியல் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் தென் அந்த டவர்ஸ் ஜூமில் கூட காமிக்கலாம். க்ளவுட்லாம் ரொம்பவே ப்ளூவாக இருந்தாலும் ஜூம் பண்ணி பார்க்கும்போது நல்லா ஒயிட்டாக இருந்தது. அண்ட் இதுதான் எங்களோட மெயின் திங்கே இந்த மொத்த வீடியோவையும். இந்த ஃபுட் அண்ட் வெஜ் அண்ட் நான்வெஜ் ஃபுட்டு தான்.
ஸோ ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டே வந்தோம். பின்னாடி வேறு எங்களுக்கு பின்னாடி ஒரு சின்ன பையன் இருந்தாங்க. ரொம்ப கத்திக்கிட்டே இருந்தான். ஒரு சின்ன தூக்கத்தை கூட போட்டு எழுந்திரிச்சாச்சு. நான் வந்து வெஜ் தான் சாப்பிட்ருந்தேன். என் அக்கா வந்து நான்வெஜ் சாப்பிட்டா. எங்கள் அம்மா வந்து ரெண்டுமே சேர்த்து ரெண்டுமே சாப்பிட்டுக்கிட்டாங்க. அண்ட் அவ்வளோதான், இந்த வீடியோ இன்னும் முடியல. இன்னும் ஒரு 2 minutes இருக்குது. ஸோ என்னதான் வீடியோ கொஞ்சம் போராக போகிறான்னு எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அடுத்த தடவை சென்னை போகும்போது திருப்பியும் உங்களுக்கு சென்னை விளாக் சந்திக்கிறேன். ஸோ அவ்வளோதான். அண்ட் எப்போவுமே வந்து நான்வெஜ்ஜை விட வெஜ்ஜில் தான் நிறையா கொடுப்பாங்க. டிஷ்யூ ஸ்பூனும் அவங்களே கொடுத்துருவாங்க. சாம்பார், கேசரி, வடை தான் என்னோடய ஆல்மோஸ்ட் ஃபேவரேட்டு. ஸோ வடை ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு சும்மாவே வடை ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதை மட்டும் ட்ரெயினில் போகும்போது மிஸ் பண்ணிடுவாங்க. செம்ம சாப்பாடு. அண்ட் தென் ஃபுல்லாகவே வீடு, சின்ன சின்ன வீடெலாம் இருந்துச்சு. சோலார் பேனல்லாம் நான் இங்கே இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஃபுல்லாகவே இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்ட்ரிஸ்லாம் இருந்துச்சு. அண்ட் ஹட், அந்த குடிசை வீடெலாம் இருந்துச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே போனோம். பட் என்ன தான் சென்னை விட்டு வரனால கொஞ்சம் சோகமாகவும் இருந்துச்சு. அண்ட் தென் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் சென்னையில் இருந்தாங்கன்னா அதுக்கு வந்து எஸ் வந்து சொல்லியிருந்த மாதிரி எஸ்ஸுக்கு ஒய்எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எஸ்க்கு எஸ்ன்னே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ஃபபெட்டிக் இதுதான் எங்களோட அந்த லேயர் கேக். அண்ட் ஏற்கனவே இது காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நினச்சிக்காதீங்க. அண்ட் கீழே எப்போவுமே நியூஸ் பேப்பர் வைக்க அதே இருந்துச்சு. அண்ட் இதுதான் அந்த வாட்டர் பாட்டில் வைக்கிற எப்போவுமே இருக்கும். அண்ட் தேஜஸ் ட்ரெயினில் ரொம்ப வந்து ஒரு அட்வான்டேஜான விஷயம், எந்த ட்ரெயின்லையுமே இது இருக்காது. அங்கே வந்து அவங்களே சார்ஜ் பண்ண ஸ்விட்ச் போர்டு வச்சுருப்பாங்க. அண்ட் தென் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஜூஸ் தான் ஹைலைட்டு. அண்ட் தென் குடிச்சிட்டு அந்த ஜூஸை வந்து அப்படியே குழுன்னு ஏசி ட்ரெயினில் குடிக்கிறது தராக இருந்துச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு 2 டிக்கெட் கொடுத்தனால 2 ட்ராவல் பண்ணுறது. கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய்.